திருவசனத்தை கேட்கவும் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பதும் உங்களோடு இருப்பதும் ஒரு சந்தோஷம். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே தீங்கு நாட்கள் வருகிறது, எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது என்ன? 1வது, நமக்கு ஏன் பிரச்சனை அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் பார்ப்போம். நமக்கு பிரச்சனைகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது, யாரெல்லாம் நம்மிடத்தில் போராடும்படி வருவார்கள். முதல்ல நமக்கு ஏன் போராட்டம் அனுமதிக்கப்படுகிறது. 2வது, யாரெல்லாம் நம்மிடத்தில் போராடும்படி வருவார்கள். 3வது, நாம் ஏன் எதிர்த்து நிற்கணும். நாம் ஏன் எதிர்த்து நிற்கணும். அப்படி 3 காரியங்களை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப உற்சாகமாக கவனமாக இருக்கிறீர்கள். ரொம்ப நல்ல தேவ பிள்ளைகள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நம்ம ஒரு 2 வரி பாட்டு பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நாம் ரொம்ப நல்லா ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதித்தோம். ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தை ஆராதித்து விட்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உற்சாகம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் நல்ல கை தட்டுங்க. தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். நல்ல கை தட்டுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிங்க. உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்ல வாயை திறந்து ஆவியில ஆண்டவர் ஆராதிங்க. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். இந்த
ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியிட்டு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். அபிஷேகம் பெற்றவங்க நல்ல ஆவியில பாடுங்க. குணமா ரகதா பௌடா மதனா வைடா ரகதா ஹந்தல் கமனா. ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். கிருபை இறங்குவதாக, ஆவியிலே உம்மை தேவ பிரசன்னம் இறங்குவதாக, ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக, அத்தனை பேரையும் தொடுவாராக. இந்த மூன்றாவது மாலை நேரத்தில் அடையாளங்கள் நடப்பதாக. உண்மையிலே நல்ல சத்தமா பாடி ஆண்டவர் ஆராதிங்க. 2 நிமிஷம். ஊடாபா கந்தல் கமரபலவ சத்தரபலவா. சில கட்டுகளை ஆவியானவர் அவிழ்க்க விரும்புகிறார். சில பலவீனத்தின் வல்லமைகளை முறிக்க விரும்புகிறார். விடாம ஆவியில போராடுங்க. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். அந்தல் கபத்தர கந்தல் கபாரவ சத்தரவ ரியாந்தர பிரௌடவ துரவனவரவனவ ஏல மகத்தன கந்தல் கனாதியா அல் கந்தர சந்தர சத்துரவனவரவனவ ரீவல கந்தல் கபரவனவ. நசன இயேசுவின் நாமத்தில் ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக. கண்ணை மூடி நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து ஆவியில போராடுக, ஆவியில போராடுக. இந்த ராத்திரி விடுதலைகள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. நல்ல வாயை திறந்து ஆவியில ஜெபிங்க. அத்தனை பேரு கை தட்டி ஆவியில போராடுக. ஊடாரமா கந்தரமா பாபா ரியாந்தர பிரௌடமரமரமா. கர்த்தருடைய அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுகோ, பெற்றுகோ. வாயை திறந்து ஆவியில நிரம்பி பெற்றுகோ. அத்தனை பேரையும் ஆவியானவர் தொட விரும்புகிறார். விடாத விடாத ஆவியில போராடு. உடகடகல் கதனகடகல் கமனவைட பிரௌடவ துரவரவரவரவா. பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் முறியுது. அந்தகார கட்டுகள் உடைஞ்சு தெறிக்குது. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. அத்தனை பேரும் ஆவியில போராடுக. இந்த மூன்றாவது மாலையில கர்த்தர் உங்களை விடுவிப்பீராக. விடாத விடாத விடாத. உடபலவ சத்தரவரவரவரவா ரியாந்தர பிரௌடவரவரவ. நல்ல 2 நிமிஷம் கண்ணை மூடுங்க. தேவ பிரசன்ன இந்த ராத்திரி இந்த இடத்துல இறங்கணும். தெய்வத்தினுடைய வல்லமை இறங்கணும். தெய்வத்தினுடைய அக்கினி இறங்கணும். ஆண்டுகளா உன்னை அடிமைப்படுத்தி வச்ச வல்லமை இன்னைக்கு ராத்திரியோட உடையணும். இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. அவர்கள் ஆராதித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது உண்மையானா? இந்த ராத்திரி துதிக்குத துதியில சரீரம் அசையணும். எலும்புகளில வல்லமை இறங்கணும். வந்த பிரச்சனையோட திரும்ப போக கூடாது. வந்த பலவீனத்தோட திரும்ப போக கூடாது. இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை உண்மையில தொட விரும்புகிறார். விட்டு கொடுத்து ஆராதிக்க உங்களால முடியுமானா கர்த்தர் உங்களை தொட போறாரு. போராடுங்க, ஏன் விடாதுங்க, ஆராதிங்க தெய்வத்தை. சத்தம் உயர்த்தி கூப்பிடு சகோதரி, சகோதரா. வாயை திறந்து கூப்பிடு. தெய்வத்தினுடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. கூப்பிடு. ரிபால கபரப கந்தரபலபா உடப கபரபல சத்தரபலபா. இந்த சபை மொத்தம் அபிஷேகம்.
இந்த சபை மொத்தம் தேவ பிரசன்னம். விடாதுங்க விடாதுங்க விடாதுங்க. என்னை விடுவித்தால் ஒளிய உம்மை விடேன் அப்படின்னு யாக்கோபு சொன்னது போல என்ன தொடுங்கப்பான்னு கூப்பிடுங்க. இன்னும் சத்தம் உயரணும், இன்னும் வல்லமை இறங்கணும். ரா பா பா பா. கூப்பிடு கூப்பிடு. வந்த பிரச்சனையோட திரும்ப போக கூடாது, வந்த பலவீனத்தோட திரும்ப போக கூடாது, வந்த நெருக்கத்தோட திரும்ப போக கூடாது. கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். உன் கட்டு எவ்வளவு கொடியதானாலும் இப்ப உடைஞ்சு தெறிக்க போகுது. பாப்பாக்கள் எல்லாம் கை தட்டி வாய தரீங்க, தங்கச்சிமார் எல்லாம் வாய தரீங்க. பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். அத்தனை பேர் வாய திறக்கணும். உன் எலும்புகளை கட்டி இருக்கிற கட்டு உன்னை விட்டு ஓடுகிறது. உன் சிந்தைய கட்டின கட்டு அவிழ்ந்து தெரிக்கிறது. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது, பலமா இறங்குது. அந்நிய பாஷை பேசுங்க. ரபல கபரபலப சத்தரபலபா ரியாந்தர பிரௌடபலபலபா. நீர் என்னை தொட்டால் ஒளிய உம்மை விடேன், நீர் என்ன பலப்படுத்தினால் ஒளிய உம்மை விடேன். ஏன் கூப்பிடு. சத்தம் உயர்ந்து வருவதாக, சத்தம் உயர்ந்து வருவதாக, சத்தம் உயர்ந்து வருவதாக. தங்கச்சி கூப்பிடு, அக்கா கூப்பிடு, ஐயா கூப்பிடு. இன்னைக்கு உனக்கு விடுதலை, இன்னைக்கு உனக்கு அற்புதம், இன்னைக்கு சரீரத்தில் ஒரு தேவ செயல். விடாத ஆவியில போராடுங்க. ரீ பத்தரா பிடிக்குது 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 பிடிக்குது. என் பக்கம் அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. ஆவியில போராடு. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் உண்டாகிறது. இந்த கூடாரம் முழுவதும் நிரப்புகிறது. பலவீனத்தின் வல்லமைகள் ஓடுது. கை தட்டி வாய திறக்க முடியுமானா கர்த்தர் இப்ப உன்னை தொட போறாரு. என்ன விடுவிக்காம அனுப்பாதுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யாம என்னை அனுப்பாதுங்க ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்காம என்னை அனுப்பாதிரோ. நீ கொண்டு வந்தது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இப்போ உடைகிறது. தேவ பிரசன்னம் பலமாய் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலேயும் எங்களோடு இடைபடுவீராக, இந்த நாளிலேயும் எங்களோடு பேசுவீராக. அத்தனை பேரும் தேவ சத்தம் கேட்கணும், அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்படணும். அப்பா, எல்லாரும் விடுவிக்கப்படுவார்களாக. இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பிரத்யட்சமாய் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை என் சரீரத்தில் செய்தார் என்று சொல்லத்தக்கத அடையாளம் இந்த ராத்திரி ஆவியானவர் இறங்கி சரீரங்களில் செய்வீராக. சில ஆண்டுகளாய் சுமந்து கொண்டிருக்கிற அந்த குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டை விட்டு விலகுவதாக. உடைய சத்தம் எங்களை பலப்படுத்தட்டும். எல்லாரோடும் இடைபடும், எல்லாரையும் பலப்படுத்தும். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய ஆவியானவரே தொடர்ந்து பேசும். இந்த ஜனத்துக்கு இன்றைக்கு இரவில் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீர்களோ அதை மொத்தம் நீர் சொல்வீராக. எந்த தடையும் எந்த இடையூறும் வராதிருப்பதாக. இந்த சத்தம் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய பலத்த தூதர்கள் இறங்குவார்களாக. வல்லமை பலமாய் ஊற்றப்படுவதாக. உடைய நல்ல நாமத்தை மட்டும் உயர்த்தும் தாழ்த்துகிறோம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் உங்கள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, உங்களோடு பேசுவாராக. இந்த நாளில் நாம் 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். 1, நமக்கு ஏன் போராட்டங்கள் அனுமதிக்கப்படுகிறது. 2, நம்மோடு போராடும்படி யாரெல்லாம் வருவார்கள். 3, நாம் ஏன் வாழ்க்கையில் போராடணும். முதலாவது, ஏன் நமக்கு போராட்டங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதற்கு நான் 3 காரியங்களை சொல்லுவேன். 1, ஏன் நமக்கு பிரச்சனை அனுமதிக்கப்படுகிறது. 105ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனம். 105ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு நெருக்கடிகளை அனுமதிக்கிறார்? மிக முக்கியமான காரணம், நம்மை புடமிடணும். நாம் எல்லாம் ஆவிக்குரியவர்கள், உத்தமத்தோட ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள், தேவ சித்தத்தை செய்யும்படி பிரயாசப்படுகிறவர்கள். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும்போதே சில களிம்புகள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். அந்த களிம்புகள் நம்ம பிரகாசிக்க முடியாதபடி நம்மை தடுத்து கொண்டே இருக்கும். அந்த களிம்பு ஒருவேளை பொறாமையா இருக்கலாம், அந்த களிம்பு ஒருவேளை பொய்யா இருக்கலாம், அந்த களிம்பு ஒருவேளை இச்சையா இருக்கலாம், அந்த களிம்பு ஒருவேளை கோபமா இருக்கலாம். ஏதோ ஒரு களிம்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா போய்கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த களிம்பு நம்ம வாழ்க்கையில ஒட்டின பின்பு அது நம்மை நாம் விரும்பின அளவு பிரகாசிக்க முடியாதபடி நம்ம ஒதுக்க தொடங்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிரச்சனையை அனுமதிப்பார். ஏன் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறார்னு கேட்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒட்டி இருக்கிற களிம்புகளை அகற்றும்படி. பிரைஸ் தி லார்ட். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எந்த மனுஷனை நீங்க பாருங்க, எல்லாரும் எல்லா காலத்திலையும் ஏதாவது ஒரு காரியத்தோடு போராடி கொண்டுதான் இருப்பாங்க. எல்லாரும் எல்லா காலத்திலையும் ஏதாவது ஒரு காரியத்தோட போராடி கொண்டுதான் இருப்பாங்க. வைராக்கியமா தெய்வத்துக்காக செயல்படணும்னு சொல்லி இறங்கி வருவாங்க தெய்வத்துக்காக. கொஞ்ச நாள் ஒரு பொறாமையின் ஆவி அவர்களோட போராடும். அதுல இருந்து வெளியே வந்த பின்பு கொஞ்ச நாள் உலக ஆசையின் ஆவி அவர்களோட போராடும். அதுல இருந்து வெளியே வந்த பின்பு கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு முறுமுறுப்பின் ஆவி அவர்களோட போராடும். பிரயாசப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்த பின்பு பிரிவினையின் ஆவி அவர்களோட போராடும். ஒரு ஆயுசுல செயல்பட வேண்டிய காலத்துல பாதி போராட்டத்துல தான் போகுது. ஒரு பிரச்சனை முடியும்போ அடுத்த பிரச்சனை, ஒரு நெருக்கடி முடியும்போ அடுத்த நெருக்கடி. ஏன்னா எப்பவும் நம்மளை செயல்படக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் ஏதாவது ஒண்ணுல நம்மளை சிக்க வச்சு பிஸியாவே வச்சிருப்பான். தெய்வீக காரியத்தை யோசிக்க நமக்கு நேரம் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கொள்வான். வேதத்தை வாசிக்க நமக்கு நேரமே கிடைக்காத மாதிரி பார்த்துக்கொள்வான். ஆண்டவரை பின்பற்ற, ஆவிக்குரிய காரியங்கள்ல கவனம் செலுத்த நமக்கு நேரமே கிடைக்காதபடி சாத்தான் மற்ற காரியங்களை நம்மளை ரொம்ப பிஸியா வச்சிருப்பான். பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், துன்பம், பலவீனம் அதை பற்றி சிந்திக்கிறதுலே நம்மளை கவனம் செலுத்த வைப்பான். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோன்னு வைங்க, அவனுடைய சிக்கல்ல நம்ம இருக்க மாட்டோம். அதனால எப்போ ஏதாவது ஒண்ணுல சிக்க வச்சுட்டே இருப்பான் நம்மளை.
அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு பிரச்சனையை அனுமதிப்பார். ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில நெடுங்காலமாய் ஒட்டி இருக்கிற அந்த களிம்பை அகற்றும்படி ஆண்டவரே சில நேரம் பிரச்சனையை அனுமதிக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தேவன் அனுமதிக்கிறார் இல்லையா பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னை அழிக்கும்படி அல்ல, அது என்னை பிரகாசமாய் வைக்கும்படி. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அனுமதிக்கிற போராட்டம், ஆண்டவர் அனுமதிக்கிற நெருக்கடி, ஆண்டவர் அனுமதிக்கிற துன்பம் என்னை அழிக்கும்படி அல்ல, என்னை பிரகாசமாய் வைக்கும்படி. Praise the Lord. பைபிள்ல நீங்க பாருங்க, அக்கினி என்னெல்லாம் செய்யும்? அக்கினி சுத்திகரிக்கும். சிலரை அக்கினி சுத்திகரிக்கும், சிலரை அக்கினி புடமிடும். அப்ப சிலரை அக்கினி சுத்திகரிக்குது, சிலரை அக்கினி புடமிடுது, சிலரை அக்கினி அழிக்கும். ஒரே அக்கினி சிலரை சுத்திகரிக்கிறது, சிலரை புடமிடுகிறது, சிலரை அழிக்கிறது. அக்கினி சிலரை சிட்சிக்கும். சிட்சிக்கிறதும் ஒரே அக்கினி, சுத்திகரிக்கிறதும் ஒரே அக்கினி, புடமிடுகிறதும் ஒரே அக்கினி, அழிக்கிறதும் ஒரே அக்கினி. அப்போ அக்கினியை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியுதுன்னு பாருங்க. சில நேரம் நம்மை சோதிக்கும்படி கூட ஆண்டவர் அக்கினியை பயன்படுத்துவார். ஏன்னா பொன்னை விட விலையேறப்பெற்ற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பொன்னை விட விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை களிம்புகளை அகற்றி புடமிட்டு பிரகாசமாய் வைக்கும்படி ஆண்டவரே நெருப்பை அனுமதிக்க வேண்டி வருது. யோபு தன் வேதனையின் உச்சகட்ட வேதனையில யோபு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் என்ன, நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப ஏன் அவர் என்ன சோதிக்கிறாரு? என்னை தேசத்துல பொன்னாய் விளங்க பண்ணும்படி சோதனை அனுமதிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஏன் ஆண்டவர் பிரச்சனை அனுமதிக்கிறார்? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அங்க என்ன சொல்லிருக்கு? பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களையும் அந்த 3 வாலிபர்களையும் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அவர்களை தேசத்திலே உயர்த்தினான். அவங்க படிச்ச படிப்பில்லை, அவங்களுக்கு இருந்த திறமை இல்லை, அவங்க எடுத்த டிகிரி அல்ல. தேசத்துல உயர்த்தப்பட காரணம் என்ன? 3ஆம் அதிகாரம் முழுக்க சொல்லி இருக்கு, 7 மடங்கு நெருப்பின் வழியாய் போனார்கள். ஒரு பிரச்சனை வரக்கு முன்ன நாம முறுமுறுப்போம், ஒரு நெருக்கடி வரக்கு முன்ன போ சாத்தானேன்னு சொல்லுவோம். அவங்க அப்படி இல்லை, 7 மடங்கு நெருப்பின் வழியாய் போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்க இங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை கேட்டு பாருங்க, வெளியே சிரிச்சிட்டு தான் இருப்பணும், உள்ள வெந்துட்டு இருப்பணும். வெளியே பார்க்க ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி இருப்பணும், உள்ளுக்குள்ள யுத்த களத்துல போராடி கொண்டிருப்பணும். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன்னா எல்லா காலத்திலையும் அவமானப்பட்டு கிடந்து, நெருக்கப்பட்டு கிடந்து, மிதிக்கப்பட்டு கிடந்து, ஒரு ஓரத்துல கிடந்து அழிஞ்சு போகும்படி அல்ல. எந்த தேசத்துல வேதனைப்பட்டனோ அந்த தேசத்துல கர்த்தர் என்ன கனம் பண்ண விரும்புகிறார். எந்த தேசத்துல தூக்கி எறியப்பட்டனோ அந்த தேசத்துல கர்த்தர் என்ன உயர்த்த விரும்புகிறார். எந்த தேசத்துல நெருப்பின் வழியா கடந்து போனேனோ, தூக்கி போட்ட அந்த மனிதர்களுக்கு முன்னே, அந்த ஜனங்களுக்கு முன்னே என் தேவன் என்னை உயர்த்த விரும்புகிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நெருப்பின் வழியாய் பயணம் போய் கொண்டிருக்கிற தெய்வத்தினுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வெற்றிகரமாய் வெளியே கொண்டு வர போகிறார்.
ஆண்டவர் அனுமதிக்கலைன்னா சத்துரு ஒன்னும் செய்ய முடியாது, நெருங்கவே முடியாது. 7 மடங்கு தீச்சூளைய ஆண்டவர் அனுமதித்தார். ஏன்னா அந்த தேசத்திலே இவர்களை உயர்த்த விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்பினார்னா, உங்க குடும்பத்தை உயர்த்த விரும்பினார்னா, உங்க பிள்ளைகளை உயர்த்த விரும்பினார்னா கர்த்தர் நெருப்பை அனுமதிப்பார். அது அழிக்கும் நெருப்பு அல்ல, அது உயர்த்தும் நெருப்பு. பின்பு ராஜா அந்த 3 வாலிபர்களையும் தேசத்தில் உயர்த்தினான். 1 என்னை புடமிடும்படி, 2 என்னை உயர்த்தும்படி, 3வது ஆண்டவர் ஏன் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்? என்னுடைய மதிப்பை கூட்டும்படி. யோசேப்பு எகிப்து தேசத்தை பொறுத்தவரை அவனை என்ன சொல்லுவாங்க? அடிமைன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலா யோசேப்பை பற்றி கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எகிப்து தேசத்துல ஜெயில கிடக்கிற ஒரு கிரிமினல். அடிமைன்னு சொல்லணும், ஜெயில கிடக்கிற கிரிமினல்னு சொல்லணும். யோசேப்ப மதிப்பு மொத்தம் இடிஞ்சு கீழ் நோக்கி போய் கிடக்கு. கர்த்தர் சிறைச்சாலையை அனுமதித்தார். எதற்கு தெரியுமா? எந்த தேசத்துல எல்லா மதிப்பையும் இழந்து போனானோ அதே தேசத்துல கர்த்தர் அவனுடைய மதிப்பை கூட்டினார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போன அதே தேசத்துல தலை நிமிர்த்தி நடக்க முடியாம வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தினால தேசத்துல தலையை தொங்க போட்டு கொண்டு நடந்த அதே தேசத்துல அதே ஜனங்களுக்கு முன்ன கர்த்தர் உங்க மதிப்பை கூட்ட விரும்புகிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னை அக்கினியின் வழியே கொண்டு போகிறார். 1வது ஏன் ஆண்டவர் பிரச்சனை அனுமதிக்கிறார்? 3 காரணங்களுக்காக. 1, என்னுடைய களிம்பை அகற்ற விரும்பி, 2, என்னை உயர்த்த விரும்பி, 3, என் மதிப்பை கூட்ட விரும்பி. அடுத்து நமக்கு பிரச்சனைன்னு வரும்போ சாத்தான் யாரையெல்லாம் பயன்படுத்துவான், யாரையெல்லாம் சாத்தான் பயன்படுத்த வாய்ப்புண்டு? அதுக்கு நான் ஒரு 5 காரியங்களை சொல்லுவேன். யாரையெல்லாம் சத்துரு பயன்படுத்துவான்? 1, சத்துரு சொந்த சகோதரர்களை பயன்படுத்துவான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. நப்தலி விடுதலை பெற்ற இன்பமான வசனங்களை வசனிப்பான். யோசேப்பு கனி தரும் செடி. எல்லாரும் கவனிங்க. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவர்கள் மேல் படரும். அதன் கொடிகள் சுவர்கள் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. அங்க பாருங்க, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து. அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனை பகைத்தார். நான் கேட்கிறேன், யோசேப்பு எந்த யுத்தத்திலேயாக்கும் யுத்தம் பண்ண போனாய்? எங்க வச்சாக்கும் வில் வீரர் அவனை எய்யும்படி வில்ல கையில எடுத்தாங்க? எங்க வச்சு? அங்க வில் வீரர்னு சொல்லி இருக்கிற எதிராளிகள் அல்ல, தாயின் கற்பத்தில் இருந்து கூட பிறந்த சகோதரர்கள். யாக்கோபுடைய பிள்ளைகளை என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? வில் வீரர்கள்னு சொல்லி இருக்கு. ஒரே உறவு, ஒரே ரத்தம், சாப்பிடுறது ஒரே வீட்டுக்குள்ள, தூங்குறது ஒரே இடத்துல. ஆனா அவர்கள் கையில என்ன இருக்கு? இவனை அழிக்க வாய்ப்பு கிடைச்சா அழிக்கும்படியான வில். வில் என்ன பண்ணும் தெரியுமா? மனம் அடிவாக்கும். ஆராதிச்சு என்ன கண்டேன், ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், தேவனை பின்பற்றி என்ன கண்டேன்? ஒரு உற்சாகம் இல்லை தெய்வத்தை ஆராதிக்க, தெய்வத்தை மகிமைப்படுத்த ஒரு உற்சாகம் இல்லை. ஏன்னா வில் வீரர் எய்ய எய்ய நீ செத்து போக மாட்ட, நீ மனதளவுல சோர்ந்து போவ.
மனதளவில் உற்சாகமா இருந்தாதானே ஆவிக்குரிய காரியத்தில் நாட்டத்தோட செயல்பட முடியும். மனதளவில் உற்சாகமா இருந்தா தானே வைராக்கியத்தோட தெய்வத்தை பின்பற்ற முடியும். மனதளவில் ஒரு சோர்வு, என்னத்துக்கு ஜெபிக்கணும், ஆராதிச்சு என்ன கண்டேன், பைபிள் எடுத்து தெய்வத்தை பின்பற்றி என்ன கிடைச்சு தெரியுமா? அதுதான் இந்த ஆண்டிலையும் உயிரோட வைத்திருக்கிறது. நீங்க எடுத்த டேப்லெட்டோ, நீங்க சாப்பிட்ட மருந்தோ, உங்க திறமையோ, உங்க உடல் பயிற்சியோ, நீங்க சாப்பிட்ட ஆகாரமோ உங்களை இந்த ஆண்டுல உயிரோட வைக்கல. கர்த்தர் உங்க மேல வைத்த கிருபை. வில் வீரர் எய்தாங்க இல்லையா, உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை பிழைக்க விட மாட்டேன்னு 4 பக்கத்துல நின்று 10 வில் வீரர்கள் ஒருமித்து எய்தார்கள் இல்லையா. அதுக்கு நடுவிலேயும் இவனை உயிரோட வைத்தது எது தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. சகோதரர்கள் சத்துருக்கள் அல்ல, சகோதரர்கள் எதிராளிகள் அல்ல, அவர்கள் தாயின் பிள்ளைகளாக்கும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போ சத்துரு முதல்ல யார பயன்படுத்துறான்? சகோதரர்களை பயன்படுத்துறான். அப்பதான் மனம் மடிவு வரும். என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை, என் வீட்டுக்குள்ள ஆவிக்குரிய சூழ்நிலை இல்லை, என் வீட்டுக்குள்ள எந்த நேரமும் பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள எந்த நேரமும் நெருக்கடி. அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போவோம். அதற்காக சத்துரு கற்பத்தின் பிறப்புகளை பயன்படுத்துவோம். ஆனா தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுக்கு எதிராக சத்துரு யாரை பயன்படுத்தினா? 27ஆம் சங்கீதம் 10வது வசனம், என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தார்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். யோசேப்புக்கு விரோதமா சொந்த சகோதரர்களை சத்துரு கையில எடுத்து பயன்படுத்தினான். ஆனா தாவீதுக்கு விரோதமா பாருங்க, பெற்றோரைய சத்துரு கையில எடுத்து பயன்படுத்தினான். பாத்தீங்களா? ஒருத்தனுக்கு சகோதரர்களை பயன்படுத்தினா போதும், இன்னொருத்தனுக்கு பெற்றோரை பயன்படுத்தினா போதும். யாரை பயன்படுத்துறான்னு பாருங்க. சாத்தான் நெருக்கடி காலத்துல கையில கிடைக்கிற அத்தனை பேரை சத்துரு உனக்கு விரோதமாய் திருப்பி விடுவான். தீங்கு நாட்கள் வருகிறது. அப்போ நமக்கு பிரச்சனைன்னு வரும்போ சத்துரு முதல்ல பயன்படுத்துற நம்ம வீட்டுக்குள்ள இருந்த ஆட்களை. 1வது. 2வது, சத்துரு யாரை பயன்படுத்துவான்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? பாத்தீங்களா? நம்ம அவயவங்களையே பயன்படுத்துவான். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நாக்கு சும்மா இருக்காது. நம்ம நாக்கில் ஏறி இருந்து சத்துரு கிண்டுவான். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சிந்தையை சும்மா இருக்க விட மாட்டான். சிந்தைக்குள்ள திட்டம் தந்துட்டே இருப்பா. அப்படி செய், இப்படி செய், அப்படி பேசு. நமக்கு மிகப்பெரிய சத்துரு பாதாளத்தில இருந்து வர வேண்டாம். நமக்கு மிகப்பெரிய சத்துரு நம்மதான். நமக்கு மிகப்பெரிய சத்துரு யாரு? நம்மதான். பாத்தீங்களா? தாவீதுக்கு தாயின் தகப்பனும், யோசேப்புக்கு சகோதரர்கள், நமக்கு நம்மளே. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாத்தீங்களா? அவனவனுக்கு பிரச்சனை அவனவன் தான். யாராவது சிம்சோனை நெருங்க முடியுமா? யாராவது சிம்சோனை பிடிக்க முடியுமா? யாராவது சிம்சோனை தொட முடியுமா? அவனை அழிச்சது யாரு? அவன்தான். சில நேரம் நம்மளை அழிக்கிறது நாம தான். என்ன நம்மளை அழிக்கிறது நம்மளே தான். ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவதில்லை. ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி ஆழமாய் அறிந்து கொள்ள நேரத்தை ஒதுக்குவதில்லை.
வேதத்தை வாசித்து கர்த்தருடைய அன்பை உணர நேரத்தை ஒதுக்குவதில்லை. மொத்த நேரத்தையும் தேவையில்லாத காரியங்களுக்கா செலவிடுவோமா? அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் உள்ள நம்மளை அழைக்கிறோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்மளே நமக்கு பிரச்சனை, நமக்கு தலைவேதனை நம்ம தான். நம்ம சிந்தையில ஒரு காரியங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்படி செய், இப்படி செய், சும்மா விடாத, சும்மா இருக்காத, ஏன் கேட்டுட்டு பேசாம வந்த, ஏன் நீ பதில் கொடுக்கல, நம்மளை ஏவி விடும் சிந்தை. பாத்தீங்களா? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தாரது கிடையாது, எல்லா பிரச்சனையும் சாத்தான் தாரது கிடையாது. சாத்தான் என்ன பண்ணுவாய்? நமக்கு பிரச்சனை உண்டாக்கும்படி நம்மளே பயன்படுத்துவான். எத்தனை தடவை நம்ம பேசின வார்த்தைகளால நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை. புருஷ மனைவி மாறி மாறி பேசுறது இல்லை, பிள்ளைகளும் பெற்றோரும் மாறி மாறி பேசுறது இல்லை, பிள்ளை அப்பாவை முறைச்சு பார்க்குது. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளை தகப்பனை வெட்டி போடுவேன்னு சொல்லி ஆயுதம் எடுக்குது கையில. எவ்வளவு பாடுபட்டு பெற்று, எவ்வளவு பாடுபட்டு வளர்த்தி, எவ்வளவு பாடுபட்டு வஸ்திரம் கொடுத்தா, வஸ்திரம் எல்லாம் உடுக்க கொடுத்தா மிருகத்தனமா வளருது ஒரே வீட்டுக்குள்ள. பரலோகத்துக்கு சமமா இருக்க வேண்டிய வீடுகள் பாதாளத்தின் அளவில் இருக்கு. ஏன்? அவனவனுக்கு பிரச்சனை, அவனவனையே சத்துரு பயன்படுத்துறான். ஒண்ணு, வீட்டில் உள்ளவங்களை பயன்படுத்துறான். ரெண்டு, அவனவனையே பயன்படுத்துறான். நம்ம ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். பாத்தீங்களா? நம்மளாலதான் பிரச்சனை. ஆனா சத்துரு நம்மளை ஒத்துக்கொள்ளவும் வைக்க மாட்டான். யாராவது நீங்க பாத்துறீங்களா நான் தான் பிரச்சனை காரணம்னு சொல்றதை யாரையாவது நீங்க பாத்துருக்கீங்களா? எல்லாரும் பிரச்சனையை எடுத்து இன்னொரு ஆளுக்கு தலையில வச்சு கொடுக்கணும். சம்மதிக்க மாட்டணும் இல்ல, சம்மதிக்க விட மாட்டான் சாத்தான். ஏன்னா சம்மதிச்சுட்டா அதோட பிரச்சனை முடியும் இல்லையா? நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா? பின்ன சாத்தானுக்கு அங்க வேலை இல்லை இல்லையா? அதனால ஒத்துக்கிட விட மாட்டான். பிரச்சனை காலத்துல சத்துரு வீட்டார பயன்படுத்துறான், பிரச்சனை காலத்துல சத்துரு நம்மளை பயன்படுத்துறான். மூணாவது சத்துரு யாரை பயன்படுத்துறான்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த டைம் நீங்க பாருங்க. அந்த 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை வாசிங்க. இப்பதான் சவுலை யாரு பிடிச்சு வச்சிருக்கு? அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது, இப்ப யாரு சவுலை பிடிச்சு வச்சிருக்கு? பொல்லாத ஆவி. அவன் பொல்லாத ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல், பாட்டு பாடுன ஆறுதல். ஆலயத்துல வந்து நல்லா பாடணும், சத்தம் உயர்த்தி தேவனை பாடணும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆறுதலாக்கும் பாடல்கள். அதனால பாடி பாடி ஆறுதல் அடையணும். அவங்க என்ன ஆறுதல் படுத்துவாங்க, இவங்க என்ன பேசி ஆறுதல் படுத்துவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. வாயை திறந்து தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து பாடணும். பாடல்ல வருது இல்லையா வரிகள், அந்த வரிகள் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத ஆறுதலை நமக்கு தரும். ஏன்னா பாடும்ப வாக்கும் சபல விட்டு அசுத்த ஆவிய ஓடுறது. அதுக்கு நம்மளை பாட விட மாட்டானே சாத்தான். நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். அங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனா சபை மொத்தம் மைக்கு. சர்ச்சுக்கு வலது பக்கத்துல பார்த்தா அடுக்கி வச்சிருக்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிற 10-12 மைக்கு.
அது பெண் பிள்ளைகள் வந்து நின்று பாட. இந்த பக்கத்தில் ஒரு 7-8 மைக் இருக்கு, அதுல ஆண் பிள்ளைகள் வந்து நின்று பாட. அப்புறம் சபையில எல்லாருக்கும் மைக்கு. ஒரு செகண்ட் தான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தாவே இவளுக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? மொத்தம் மைக்கு. எல்லாருக்கும் முன்னே இந்த பாம்பு தலையெடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரி ஒன்று இருக்கு. என்னால நம்ம கேட்கலன்னு வைங்க, கேட்கலன்னா பின்ன வீட்டுக்கு போன பிறகு உள்ளத்துல தோணிக்கிட்டே இருக்குச்சே, ஏனா இருக்கும் கேட்காம வந்துட்டனே. அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நான் கூட்டம் முடிஞ்சோன்னு கேட்டேன். பாஸ்டர் ஐயா, எங்கேயும் பார்க்காத ஒரு பிரச்சனையை நான் பார்த்தேன். வலது பக்கம் மைக்கு, இடது பக்கம் மைக்கு, முன்னையும் மைக்கு, என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், எங்க சபையில மைக்கு கொடுத்தாதான் சர்ச்சுக்கே வருமா. அது ஒரு நோய் இல்லையா? ஒவ்வொரு ஆட்கள் செவியில பஞ்சியும் வச்சுட்டு உட்கார்ந்து பாடுவனுமா இருக்கும். உயிரோடு இருக்கணும் இல்லையா? நல்ல தெய்வத்தை பாடணும், நல்ல தெய்வத்தை ஆராதிக்கணும். ஆண்டவர் எதற்கு நமக்கு சங்கீதங்களை பாட விட்டிருக்கு தெரியுமா? பாடி பாடி ஆறுதல் அடையும்படி. அல்லேலூயா. கேரளாவில் ஒரு சர்ச்சில் 2 சகோதரிகள், அவங்க சண்டை போடுறது பாட்டுல. ஒரு ஆள் பாட தொடங்கி விட்டா இன்னொரு ஆள் சும்மா இருக்கும். ஒரு ஆள் ஒரு பாட்டு பாடி விட்டா இன்னொரு ஆள் ஒரு பாட்டு எதிர்த்து பாடும். அவங்க யுத்தமே, அவங்க ஆட்டம் பாம்பாட்டு பாட்டாக யூஸ் பண்றது. ஒரு ஆள் பாடிச்சான், எண்ணெய் உண்டோ நின் விளக்கில், அதாவது விளக்கில் என்ன உண்டான்னு குத்து, உமா குத்து. உடனே அடுத்த ஆள் திரும்பி கேட்டான், நீ ஒருங்கிட்டுண்டோ. அப்ப ஆளுவ சேர்ந்து சொல்லிச்சுமாம், எண்ணெயுண்டோ நின் விளக்கில் நீ ஒருங்கிட்டுண்டோ, நிர்மலமாம் நீதி வஸ்திரம் நீ தரிச்சிட்டுண்டோ. பாடணும், தெய்வ பிரசன்னத்தில் வந்திருந்து பாடணும். உங்க கையும் காலும் சத்துரு கட்டி போட்டாலும் நாவு மட்டும் நல்லா இருந்து வைங்க, எல்லா கட்டுகளும் அவிழும். நம்ம கையிலையும் கயர் இல்ல, காலையும் கயர் இல்ல, நமக்கு விலங்காகும் போட்டு வச்சிருக்கு நாக்குல. இங்க இல்ல, கேரளாவில். ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நாம் இன்னும் ஒரு கட்டு போட்டுட்டு கட்டுப்பாடோட நிக்கிறது ரெக்கார்டிங் நடக்கிறதுனால உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்லா பாடணும், நல்ல தெய்வத்தை ஆராதிக்கணும். இருக்கிற ஆயுசுல வாயை திறந்து அவங்க எனக்கு ஆறுதல் தருவாங்க, சொந்தக்காரங்க ஆறுதல் தருவாங்க, ஊருக்காரங்க ஆறுதல் தருவாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. முழங்கால் கண்ணை மூடி சொந்தமா பாட்டு பாடி தெய்வ சமூகத்தில் ஆறுதல் அடையணும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். சில ஆட்கள் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கும்போ அவங்க வாயை திறந்து பார்க்கணும், நமக்கு சந்தேகம் வருது, நாக்கு இல்லைன்னு தோணுது. ஆனா வீட்டுல போய் பார்த்தாலும் தெரியுது 2 நாக்கு. அதுவும் இங்க இல்ல, கேரளாவில். ஒரு அல்லேலியா உற்சாகமா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பாடணும், தெய்வ சமூகத்திலிருந்து பாடணும். 2 பக்தர்கள் கண்ணை மூடி பாடினப்போ சிறைச்சாலை உடைஞ்சு தெரிச்சது. அப்படி ஆனா உங்க கையில ஆண்டவர் தந்திருக்கிற பாட்டு மிகப்பெரிய ஆயுதமாக்கும். பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கட்டுகள் அவிழும், பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சங்கிலிகள் உடையும், பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பலத்த கிரியைகள் வெளிப்படும். பலவீனாலும் பாடணும், உடம்புக்கு முடியலனாலும் பாடணும், எழும்பி உட்கார முடியலனாலும் பாடணும். தெய்வ பிள்ளைகள் பாடணும். சத்தம் பாட விட மாட்டானே. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு ஜாமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமென், ஆமென்.
Praise the Lord. அப்போ தெய்வ பிள்ளைகள் தங்களுக்கு தாங்களே ஆறுதல் அடையணும். யாராவது என்ன ஆறுதல் படுத்த மாட்டாங்க. யார் ஆறுதல் படுத்தது? எல்லா ஆட்கள கையிலையும் பேனா கத்தி போல ஒரு நாக்கு. எப்படி ஆறுதல் படுத்தணும்? ஒரு குத்து குத்துனா குடும்பம் வரை கழிச்சிட்டு போகும். சில ஆட்கள் எல்லாம் வாயை திறந்தா 70 தலைமுறை வரை குத்திட்டு போகும். Praise the Lord. Hallelujah. தாவீதே எவ்வளவு பெரிய நெருக்கடியிலிருந்து எப்படி ஆறுதல் அடைகிற? அவன் சொல்றான், நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் பாடும் பொழுது நீர் மீட்டுக் கொண்ட என் உதடுகள் உம்மை துதிக்கும். நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல தமிழ் நல்லா புரியுதுன்னு சொல்றவங்க பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பேருக்கு புரியுது இல்லையா? கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் சத்துரு பயன்படுத்துறான்னு பாருங்க. சத்துரு வீட்டுக்காரங்களை பயன்படுத்துறான், சகோதரர்களை பயன்படுத்துறான், நம்மளே பயன்படுத்துறான், இப்போ எதிராளியை பயன்படுத்துறான். சவுல் ராஜா அசுத்தாவி பிடிச்சு வெளியே வர முடியாம திணறிட்டு இருக்கிறாரு. ஆக ஒரு ஆறுதல் பாட்டு பாடும மட்டும் புரிந்து கொள்ளணும். பணம் ஆறுதலை தராது, உலகம் ஆறுதலை தராது. நான் கேட்கிறேன், பண ஆறுதலை கொடுக்கும்னா இந்த நடிகர் நடிகைகள் எல்லாம் என்னத்து தற்கொலை பண்ணணும்? பைரன் பிரபு, ஒரு ஆளோட பேரு பைரன் பிரபு. கோடிக்கணக்கில் பணம் உள்ள மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? தற்கொலை பண்ணி செத்து போனாரு. ராத்திரியில தூங்க போற நடிகைகள் மறுநாள் காலையில பேப்பர்ல வருது, தற்கொலை பண்ணார்கள். ஏன்? அவங்களுக்கு இல்லாத பணமா? பணம் ஆறுதல் தராது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் கொடுப்பது. தாவீது கிண்ணறத்தை கையில் எடுக்கிறான், சுரமண்டலத்தை வாசிக்கிறான், அசுத்தாவி நிற்க முடியாம ஓடி போகுது. சுரமண்டலத்தை கையில் எடுத்து வாசிக்கிறான், அந்தகார வல்லமைகள் நிற்காம ஓடி போகுது. 2 நிமிஷம் கை தட்டி இருக்கிற பலத்தோட வா திறந்து ஆவியில் ஆராதிங்க. முழு பலத்தோட ஆராதிங்க. ராபதன கபதன கடகதன பிரௌடபத்தனா. நல்ல கைதட்டி நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி இருக்கிற பலத்தோட 1-2 நிமிஷம் தெய்வத்தை உயர்த்துங்க. வாயை திறந்து ஆவியில பாடுங்க, ஆவியில கலிகூறுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து நேரத்தை வீணடிக்காதுங்க. 2 நிமிஷம் ஆராதிக்க போறோம். சபை மொத்தம் சத்தம் உயர்த்தி ஆண்டவர் ஆராதிங்க. வெட்கப்படாதுங்க, கை தட்டுங்க. ரபலப சந்தரப பிரௌடபரபலபா ஊடரபலப தரபலபரபலபா ரியந்தரபத்தர கந்தல் கபரபலபா. போராடு, அந்நிய பாஷையில போராடு. அக்கினி இறங்குது. விடாதுங்க. ஆவியில தொடங்குனவர்கள் மாம்சத்துல முடிப்பது எப்படி? ரகம்ரிகதன கமல் கந்தரா அந்தாரா சந்தாரா ரியாந்தாரா பத்தாரா. வெட்கப்படாதுங்க. 2 நிமிஷம் கை தட்ட போறோம். 2 நிமிஷம் வாயை திறக்க போறோம். 2 நிமிஷம் ஆவியில போராட போறோம். கிருபை பெற்றவர்கள் வாயை திறங்க. கிருபை பெற்றவர்கள் வெட்கப்படாதுங்க. யார் என்ன சொன்னா என்ன, நான் இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன். மீகால் தாவீதை பார்த்து சொன்னா, ராஜா இப்படி ஏபோத் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ஜனத்துக்கு நடுவில் அவமானப்பட்டானே. தாவீது என்ன சொன்னா தெரியுமா? இதை விட ஆராதிப்பேன். இதை விட என்ன உயர்த்தினதை நினைச்சா, இதை விட என்ன நடத்தினதை நினைச்சா, இதை விட என்ன உயிரோட வச்சதை நினைச்சா, இதை விட என்னை கடத்தி வந்த பாதைகளை நினைத்தால் இதை விட கர்த்தரை ஆராதிப்பேன். உங்க திறமை இல்ல உங்களை நடத்தி வந்தது, கர்த்தர் உங்க மேல வச்ச உன்னத கிருபை.
உன் பிள்ளைய சத்துரு எப்படியெல்லாம் கேவலப்படுத்த பார்த்தான். உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்காம சத்துரு என்னெல்லாம் பண்ணி பார்த்தான். ஆனால் உன் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்தில்லையா? அது கர்த்தர் உன் மேல வைத்த கிருபை. நல்லா ஆராதிங்க, நல்லா வாய திறந்து ஆவியில போராடுங்க. கிருபை இறங்குது, கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்குறாரு. 2 நிமிஷம் கூட விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அந்த பின் பக்கத்துல தேவ வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. யாரும் வேடிக்கை பார்க்காதுங்க. சத்துரு கட்டி போட்ட சில வாழ்க்கையின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து வெளியே கொண்டு வருகிறார். சில அஸ்திவாரங்கள் அசைகிறது. ஆவியில போராடுங்க. அடக்கி வைக்காத, அடக்கி வைக்காத. ஆவியானவருக்கு விட்டு கொடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். போராடுங்க, போராடுங்க. அந்த கட்டு அவிழ்கிறது. சுரமண்டலத்தை கையில எடு, சுரமண்டலத்தை கையில எடு. ஆவியில பாடு. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அபிஷேகம் இறங்குது. பேசுங்க, விடாதுங்க, விடாதுங்க. ஆவியில போராடுங்க. கணுக்கால வருது, முழங்கால உயருது, இடுப்புக்கு மேல வருது. நீச்சல் ஆழத்துல சிலரை கொண்டு போறாரு. விடாதுங்க, விடாதுங்க. ராந்தாரா சக்கந்தாரா ரியாந்தாரா பிரௌடமா போராடுங்க. இந்த ராத்திரியோட கட்டு அவிழ்கிறது. இப்பதான் சவுல அசுத்தாவி பிடிச்சு வச்சிருந்து, அப்பதான் சாத்தான் பெலிஸ்தியர்களை ஏவி விடுறான். பாத்தீங்களா? பெலிஸ்தியர்கிட்ட சாத்தான் சொல்றான், இப்ப போன அவனை பிடிக்கலாம், இப்ப போன அவன் தேசத்தை பிடிக்கலாம். ஏன்னா அவனை நான் தான் பிடிச்சு வச்சிருக்கேன். பெற்றோரை பயன்படுத்துறான் சாத்தான், சகோதரர்களை பயன்படுத்துறான் சாத்தான், ஒவ்வொரு தனி மனிதனையும் பயன்படுத்துறான் சாத்தான், எதிராளிகளை ஏவி விடுகிறான் சாத்தான். தீங்கு நாட்கள்ல பாத்தீங்களா? தீங்கு நாட்கள்ல அனுகூலமா இருப்பார்கள் நினைச்ச எல்லாருமே எதிராளியாய் மாறுவார்கள். ஒண்ணு, யோசேப்புக்கு விரோதமா சகோதரர்களை, தாவீதுக்கு விரோதமா பெற்றோரை, நமக்கு விரோதமா நம்மளே, சவுலுக்கு விரோதமாய் எதிராளிகளை. 5வது, சில நேரம் சகோதரர்களையும் பயன்படுத்த மாட்டான், பெற்றோரையும் பயன்படுத்த மாட்டான், நம்மளையும் பயன்படுத்த மாட்டான் சாத்தாய், எதிராளிகளையும் பயன்படுத்த மாட்டான். என்ன செய்வான் தெரியுமா? அவனே வருவான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. நீங்க பைபிளை திறந்து சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல பைபிள்ல எங்க சொல்லி இருக்குன்னு பார்த்தா எந்த வசனம் வரும் தெரியுமா?
முதல்ல சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை எங்க வரும் தெரியுமா? இங்கதான். 7 தரம் ஜபிக்கிற தாவீது நாடோறும் கர்த்தரை தேடுகிற தாவீது அதிகாலமே கர்த்தரை தேடுகிற தாவீது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எல்லா நேரமும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் அப்படின்னு சொன்ன தாவீது, அவனுக்கு விரோதமா சாத்தான் நேரடியா வந்தான். சாத்தான் தாவீதை ஏவினாய். சில நேரம் உங்களுக்கு ஒரு ஏவுதல் வருதுன்னா அந்த ஏவுதல் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும். தேவையில்லாத பிசினஸ் பண்ணக்கு சாத்தான் ஏவுவான். என்ன தேவையில்லாத ஆட்களை கூட நட்பு வைக்கும்படி சாத்தான் ஏவுவான். என்ன தேவையில்லாத காரியத்தில் போய் தலையிடும்படி சாத்தான் ஏவுவான். என்ன தேவையில்லாத கண்ணிகள்ல போய் சிக்கும்படி சாத்தான் ஏவுவான். என்ன நமக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில நம்ம போய் ஒட்டும்படி சாத்தான் ஏவுவான். என்ன சத்துரு தாவீதை ஏவினான். பார்க்க நல்ல காரியம் மாதிரி தானே இருக்கு. ஜனங்களை என்றதுல என்ன தப்பு? நல்ல காரியம் தானே. வெளிப்படையான பார்வைக்கு நல்ல காரியம் மாதிரி தோணுது. ஒரு ஏவுதல் வந்துட்டுன்னு வைங்க, யாரு சொன்னாலும் புரியாது. ஒரு பெண் பிள்ளைக்குள்ள ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு ஏவுதல் வந்துட்டுன்னு வைங்க, பக்கத்துல உட்கார்ந்து ராத்திரியும் பகலும் சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஒரு பையனுக்கு ஒரு பெண்மகள் மேல மோகம் வந்துட்டுன்னு வைங்க, யாரு சொன்னாலும் புரியாது. இது சாத்தானுடைய ஏவுதலாக்குன்னு சொன்னா புரியாது. அப்புறம் அகப்பட்டு 5-6 நாள் தாண்டின பிறகுதான் தெரியும் வாழ்க்கையே போய்விட்டது. சாத்தான் ஏவிட்டு இருக்கும்போ யாரு பிடிச்சு வச்சாலும் நிக்க மாட்டணும். யாரு உபதேசம் பண்ணாலும் புரியாது. உபதேசம் பண்ற ஆட்களை எதிராளியா நினைப்பணும். நான் நல்லா இருக்கத விரும்பல, அதனால ஏன் நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும், அதுக்காக உபதேசம் பண்றது. அதுக்காக பிடிச்சு உட்கார வச்ச மடியில உட்கார வச்ச மாதிரி காரியங்களை சொல்லி கொடுக்கிறது. தேவையில்லாத ஆட்களை விட பழகாத, தேவையில்லாத பிசினஸ்ல போகாத, தேவையில்லாத நண்பர்களோட சேராத, தேவையில்லாத காரியத்துல போய் தலையிடாத. ஏன்னா நீ நல்லா இருக்கணும். ஆலயத்துல வந்து தெய்வத்தை ஆராதிச்ச நாம கெட்டு போனோம்னு சொன்னா அது நமக்கு மட்டும் கேடு இல்ல, ஆலயத்தையும் கேடு இல்லையா, அது தெய்வ நாமத்தையும் கேடு இல்லையா. ஏவி விட்டான் சாத்தான் தாவீதை. உந்தி விடுறான், பிரஷர் பண்ணி விடுறான். இறங்கு அந்த பிசினஸ்ல, இறங்கு அந்த காரியத்துல, உனக்கு அவ போதும், அவளை கெட்டு. இங்க இல்ல கேரளாவில். நான் கேரளாவில் சொல்றதெல்லாம் இங்கதான். நான் நாளைக்கு வரணும் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ஆவிக்குரியவன், அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், அவ்வளவு பெரிய கிருபை உள்ளவன். எத்தனை தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டான் தெரியுமா? எத்தனை தடவை? ஒரு தடவை வீட்டுக்குள்ள வச்ச அபிஷேகம், இன்னொரு தடவை தோழர்கள் எல்லாரும் பார்க்கல அபிஷேகம், இன்னொரு தடவை இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவாக அபிஷேகம், இன்னொரு தடவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம். அப்ப 4 ஆச்சா? அப்சலோம் துரத்து விட்டான் இல்லையா? திரும்பி வந்த பிறகு 5வது ஒரு அபிஷேகம். எத்தனை அபிஷேகம் இல்லையா? இவ்வளவு அபிஷேகம், இவ்வளவு ஆராதனை, இவ்வளவு கிருபை இருந்த தாவீதே சத்துரு ஏவினாய். கண்டுகிட்டே இருப்பான். அதை செய், அதை செய், அதை செய். கொஞ்ச நாள் சொல்லுவான் கோழி வளர்த்துன்னு, கொஞ்ச நாள் சொல்லுவான் ஆடு வளர்த்துன்னு, கொஞ்ச நாள் சொல்லுவான் மீன் வளர்த்துன்னு. கடைசி வரை எங்க கொண்டு விற்கன்னு சொல்லி தர மாட்டான்.
நீங்க எங்க இல்லையோ? இருந்தாங்களே இடையில கூட்டம் முடிஞ்சு போனீங்களோ? கொஞ்ச நாள் ஒரு ஆவேசம், ஆடு வளர்த்தியாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஆவேசம், மீன் வளர்த்தியாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு ஆவேசம், ஆடு மீன் நமக்கு தெரியாது, கோழி வளர்த்தியாச்சு. அடுத்தான் கடைசியில் வெளிப்பாடு கிடைச்சிரு, ஆடும் கோழி மீன் நமக்கு சரியாவாது, இனி பிராவு வளர்த்துன்னு. பிராவு கொஞ்சம் பெருசா போன பிறகு சாத்தா ஐடியா சொல்லி கொடுத்தா, பிராவு ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப சாப்பிடுது, கிளி வளர்த்துன்னு. போச்சா? அப்புறம் தான் தெரியுது, கடைசியில் தான் வெளிப்பாடு வந்து பாக்கெட்ல இருந்து எல்லாம் போச்சு, பாக்கெட்டுக்கு ஒன்றும் வரல. சத்ரு தாவீதை ஏவினான். கோவிட் காலத்துல எல்லா ஆட்களும் யூடியூப்ல இறங்குச்சு, ஆடு வளர்த்த கோழி வளர்த்தக்கு. கடைசி வரை யாரு எங்க கொண்டு விற்கன்னு சொல்லி கொடுக்கல. புரியலையோ? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சரி, நம்ம காரியம் அதில்லை, நமக்கு வசனத்தை கேட்போம். தாவீதை ஏவனா சாத்தான். அடுத்து நான் பேச போறது, நான் ஏன் பிரச்சனையை எதிர்கொள்ளணும். நான் ஒரு 6 காரியங்களை சொல்லுவேன். நான் ஏன் பிரச்சனையை எதிர்கொள்ளணும்? 6 காரணங்கள். 1, இருக்கிறதை பாதுகாக்கும்படி. 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள். உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு நற்பொருளை ஆண்டவர் வச்சிருக்கு. அந்த நற்பொருளை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் உங்களை நம்பி தந்தார் இல்லையா அந்த நற்பொருள், அந்த நற்பொருள் முடிவு பரியந்த உங்க கையில இருக்கணும்னா நீங்க அதை பாதுகாக்கும்படி போராடணும். நான் என்னது போராடணும்? எனக்கு இதுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சைடில் வந்து உட்கார்ந்து 2 பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு போவேன். அதுக்கு மேலே என்ன தொல்லை பண்ணப்படாது. ஏய், இருக்கிறத பாதுகாக்கணும் இல்லையா? இருக்கிறத பாதுகாக்கணும்னா போராடணும். ஏன்னா திருடன் சுற்றிட்டே இருக்கிறான். உலகத்தில் யாருட்டையும் இல்லாத ஒரு நற்பொருளை கர்த்தர் உங்களை நம்பி தந்திருக்கிறாரு. அது என்ன நற்பொருள் தெரியுமா? நித்திய ஜீவனை பற்றின நம்பிக்கை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கை. எப்படியாவது அந்த நம்பிக்கையை நம்மை விட்டு எடுத்து போடும்படி சாத்தான் கடந்து வருவான். அந்த நற்பொருள் உங்க உள்ள இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியுது. உலகத்தில் யாருட்டையும் இல்லாத நற்பொருள், ஓ கூட பிறப்புகிட்ட இல்லாத நற்பொருள் ஓ கையில் இருக்குன்னு சாத்தானுக்கு தெரியுது. அதனால அது திருடறது வர அவன் வருவான். அது திருட்டு போகாம இருக்கணும்னா நீ போராடணும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் போராடணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக் கொள்ளும்படி போராடு. ரெண்டு, நான் ஏன் போராடணும்? நெகேமியா 4:14. நெகேமியா 4:14. அதை நான் பார்த்து எழும்பி
பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுள்ள ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும், அங்க பாருங்க, உங்கள் சகோதரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் யுத்தம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? ஏன் போராடணும்? என் வீட்டுக்காக, என் பிள்ளைக்காக, என் குமாரனுக்காக, என் குமாரத்துக்காக, என்னை நம்பி கர்த்தர் ஒப்படைத்த என் வீட்டில் உள்ள யாரையும் சத்துரு கொள்ளை கொண்டு போகாதபடி வீட்டு வாசல்ல நின்று எதிராளியோட நான் போராடணும். நீங்க போராடாத பட்சத்தில் வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களை நீங்க இழக்க வேண்டி வரும். வீட்டுக்குள்ள இருக்கிறவருடைய எண்ணிக்கை குறைந்து போகும். மனைவிக்கு மதிப்பெண் மனைவியை இழந்து போன மனுஷன்கிட்ட கேளுங்க. புருஷனுக்கு மதிப்பெண்ணு புருஷனை இழந்து போன மனுஷர்கிட்ட கேளுங்க. பிள்ளைக்கு மதிப்பெண்ணு பிள்ளையை இழந்து போன மனிதர்கள்ட்ட கேளுங்க. இழந்து போய்விட்டு அழ வேண்டிய சூழ்நிலை வருவதற்கு முன்பு இந்த ராத்திரி ஆவியானவர் சொல்றாரு, உங்க வீட்டுக்காக, உங்க குமாரருக்காக ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி பிடிக்கணும். உங்க வீட்டுக்காக ஒண்ணு ஜெபிங்க. உங்க புருஷனுக்காக ஒண்ணு ஜெபிங்க. புருஷன் இருக்கிறது வரை புருஷனுக்கு மதிப்பு தெரியாது. மனைவி இருக்கிறது வரை மனைவிக்கு மதிப்பு தெரியாது. பிள்ளைகள் இருக்கிறது வரை பிள்ளைகளுக்கு மதிப்பு தெரியாது. வீட்டார் இருக்கிறது வரை வீட்டாருக்கு மதிப்பு தெரியாது. வழியில வச்சு சத்துரு வேட்டையாடாதபடி இப்ப ஒண்ணு போராடி ஜெபிங்க. அத்தனை பேரு கை உயர்த்தி வாயை திறந்து, ஆண்டவரே, என் வீட்டாருக்காக நான் திறப்பில் நின்று போராடுறேன். என் சகோதரருக்காய் போராடுகிறேன். என் குமாரருக்காய் போராடுகிறேன். என் குமாரத்திகளுக்காய் போராடுகிறேன். என் வீட்டுக்குள்ள யாரையும் சத்துரு தன் கையில் எடுக்க கூடாது. என் வீட்டுக்குள்ள யாரையும் சத்துரு தொடக்கூடாது. போராடுங்க. வலது கைகளை உயர்த்தி பிடிச்சு அது ஒரு யுத்தமாக்கு. என்ன? மோசே கை உயர்த்தின பொழுது இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். கை உயர்த்துகிறவன் உலக பிரகாரமா கை உயர்த்துறவன் தோற்று போறான். ஆனா தெய்வத்துக்கு முன்ன கை உயர்த்துறவன் வெற்றி பெறுகிறான். தெய்வத்துக்கு முன்ன கை உயர்த்துகிறவன் வெற்றி பெறுகிறான். கை உயர்த்தி ஒரு துள்ளி கண்ணீர் விடுங்க. உங்க பெற்றோருக்காக, உங்க சகோதரருக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க குமாரன் குமாரத்திகளுக்காக இப்போ போராடணும். எப்படியாவது வீட்டுக்குள்ள மரண ஆவிய புகுத்தி அறியாத நேரத்தில் வீட்டில் உள்ள மனிதர்களை வேட்டையாடும்படி சத்துரு திட்டம் போடுமோ, இவ்வளவு தெய்வ பிள்ளைகள் கை உயர்த்தினால் சத்துரு ஒண்ணு செய்ய முடியாது. ஜெபிங்க. வாயை திறந்து சத்த உயர்த்தி, உங்க புருஷனுக்கு தீர்க்காயுசு உண்டாவதாக, உங்க மனைவிக்கு தீர்க்காயுசு உண்டாவதாக, உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு உண்டாவதாக. யாரும் பாதி வழியில அழியாதிருப்பார்களாக. எல்லாரை சுற்றி தெய்வ கிருபை, எல்லாரை சுற்றி தெய்வ காவல். ஊக்கமா ஜெபிங்க. ஆவியானவர் என்ன ஏவறாரு? ஒரு தீங்கு வந்த பின்பு தடுப்பது கடினம். ஆனா வருவதற்கு முன் திறப்பில் நிற்க முடியும். கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. என் வீட்டில் எல்லாரையும் சுற்றி ஒரு மகிமை இறங்கட்டும். என் வீட்டில் எல்லாரையும் சுற்றி ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டும். சொல்லுங்க. ராமா சத்தனா தியத்தரபா அல்மா ரேகமனா ரியாந்தமனா அல்ஹத்தரியா ரிபத்தனா உடபந்தரா ரேலமா ஷேகமா லிகமா ரக்கத்தா அல்மலக்கனே மலகந்தி அந்தரா உடபா கலபா ரிகவா ஷக்கபா. கை தட்டி சத்தம் உயர்த்தி ஒரு பலத்த அபிஷேகம்.
மரண ஆவிகள் குடும்பங்களை விட்டு ஓடுகிறது. தற்கொலை எண்ணங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுகிறது. எப்படியாவது செத்து போகணுங்கிற எண்ணம் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகிறது. நீ பிழைத்திரு, நீ வாழ்ந்திரு, நீ சுகித்திரு, நீ நல்லாரு. இந்த ஒரு ஆயுசு மொத்தம் கழுகு தன் குஞ்ச சுமப்பது போல கர்த்தர் உன்னை சுமப்பாராக. குடும்பமா தற்கொலை பண்ண தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிகிறது. வாழ்க்கையை மனமடிவாக்குகிற ஆவிகள் எரிகிறது. நான் செத்து போவேன் சவால் விடுகிற ஆவிகள் எரிகிறது. போராடுக, போராடுக. பிழைத்திரு, பிழைத்திரு, பிழைத்திரு. உன் பலவீனத்துக்கு நடுவில் கர்த்தர் உன்னை பாதுகாப்பாய் நடத்த விரும்புகிறார். அடிக்கடி அடிக்கடி எண்ணத்துக்கு உயிரோட இருக்கணும், செத்து போகலான்னு சொல்லி சிந்தைக்குள்ள போராடுகிற அந்த ஆவிய வெட்டி ஜபி. உடம்புல உள்ள பலவீனத்தை நிமித்த உயிரோட இருக்க மனம் இல்லாம மனம் அடிவாக்குற ஆவிய கட்டி ஜபி. கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோட இருக்கணும், அவர் உன்னை ஒரு சாட்சியாய் வைப்பார். சில குடும்பங்களை தெய்வீக பாதுகாப்புக்குள்ள கொடுக்க மறந்ததுனால அந்த வீடுகளுக்குள்ள வந்த இழப்புகளை நினைச்சு பாருங்க, ஈடுகட்ட முடியாத இழப்புகள். நெகேமியா சொல்றாரு, உங்களுக்கு போராட விருப்பம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு யுத்தம் செய்ய விருப்பம் இல்லாம இருக்கலாம், தொட்டு தொடாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு போக உங்களுக்கு விருப்பமா இருக்கலாம். நீங்க என்ன நினைச்சு போராட வேண்டாம். உங்க வீட்டை, உங்க குமாரர்களை, உங்க குமாரத்திகளை, உங்க புருஷர்களை, உங்க மனைவிகளை, நீங்க தங்கி இருக்கிற வீட்டுக்காக யுத்தம் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சத்துருவுக்கு உள்ள நுழைய வாய்ப்பு கொடுக்காத. இன்னொரு தடவை சத்துரு வேட்டையாட விடாத. உன் சிந்தைக்குள்ள சத்துரு புகுந்து வருவதற்கு இடம் கொடுக்காத. இப்பவே போராடு. உங்களுக்கு போராட விருப்பம் இல்லை, நான் அப்படி வருவேன், ஒரு ஓரமா உட்காருவேன், தொடங்குற பிறகு வருவேன், என்னாத்தமாவே சொல்லக்கு முன்ன நான் போயிடுவேன், நான் யார்கிட்டையும் பழக மாட்டேன். நான் எப்போ சர்ச்சுக்குள்ள வரேன், எப்போ போறேன், யாரும் கண்டுக்கிடக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது, நான் என் விருப்பத்துக்கு வருவேன், என் விருப்பத்துக்கு போவேன். எனக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்று ரொம்ப உற்சாகம் இல்லை, எனக்கு போராடக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சாப்பிட்டா வாழணும். ஓகே, நீ வேற யாருக்காகவும் போராட வேண்டாம். உன் வீட்டில் எண்ணிக்கை குறையப்படாது இல்லையா? உன் வீட்டுக்காக நீ போராடு. உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் சகோதரர், உங்கள் சகோதரிகள் உங்க வீட்டை நினைத்து யுத்தம் பண்ணுங்கள். மகத்துவம் பயங்கரமான தெய்வத்தை சேவிக்கிறீர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் குறி தவறி போக பண்ண ஒரு தெய்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வத்தை நீ சேவிக்கிறாய். ரெண்டு நிமிஷம் நல்லா போராடி ஜபிங்க. 2 நிமிஷம். அத்தனை பேரு கண்ணை மூடுங்க. ஒரு பயங்கரமான தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடுகிறது.
இழப்புகளை அனுபவித்த சிலரை ஆவியானவர் காண்பிக்கிறார். அவர்கள் மேல ஒரு தேவ கிருபை இறங்கி வருகிறது. எல்லாரும் வாய் திறந்த ஆவியில போராடுங்க. ரல்மா நகந்தா நியால்கமனா மேலஹேத்த நேக்கல ஷேலாத்தியாத்தனா அல்மா ராகந்தனி அல்மா மேல ரேக்கத்தனாத்தி லிகா மலாக்கனத்தனம் அல்மன கந்தல் கமா ஷக்கத்தே லிக்கம ரேகல் மனாதியம் அல்மம் ரகம் கதம் அல்ம கந்தல் மனாத்தி. போராடுங்க, போராடுங்க. கிருபை பெற்றவர்கள் ஆவியில போராடுங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் கை தட்டி பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல சத்துரு ஓடுகிறான், வெட்கப்பட்டு ஓடுகிறான். அநேக ஆண்டுகளா உன் குடும்பத்தை அழிக்கும்படி சத்துரு தீட்டின திட்டங்கள் உடைகிறது. போராடுங்க, ஆவியில போராடுங்க. என்ன பயங்கர தேவ வல்லமை இல்லையா? பாபா கரகா ஷகதரா பாபா. கர்த்தர் என்னோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஏவப்படுகிற அத்தனை பேரும் வாயை திறக்கணும். விடாதுங்க. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். வாலிபர் எழுந்து சிலம்பம் பண்ணட்டும். கிருபை உள்ளவர்கள் போராடட்டும். அபிஷேகம் உள்ளவர்கள் போராடட்டும். பயத்தின் ஆவியை வெட்டி தள்ளி வெளியே வா. சந்தேகத்தின் ஆவியை வெட்டி தள்ளி வெளியே வா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நீ அசைக்கப்படுவது இல்லை. ஒன்னாவது, நான் ஏன் போராடணும்? எனக்குள்ள இருக்கிற நற்பொருளை காத்து கொள்ளும்படி நான் போராடணும். ரெண்டாவது, நான் ஏன் போராடணும்? என் குடும்பத்தாரை பாதுகாப்பா வைக்கும்படி நான் போராடணும். மூணாவது, நான் ஏன் போராடணும்? 1 தீமோத்தேயு 1:18 வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படி குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி போராடு. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற வாக்கு தத்தம் உண்டன. உங்களை குறித்து ஆண்டவருக்கு பெரிய திட்டங்கள் உண்டு. அதெல்லாம் பெண்டிங்ல கிடக்கு. அதெல்லாம் தடைபட்டு கிடக்கு. கர்த்தர் தந்த எத்தனையோ தரிசனங்கள் தடைபட்டு கிடக்கு.
கர்த்தர் சொன்ன எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தடைபட்டு கிடக்கு. கர்த்தர் அருளின எத்தனையோ ஆலோசனைகள், குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், வாழ்க்கையை மேன்மையா வைப்பேன் அப்படின்னு எண்ணி எண்ணி ஆண்டவர் சொன்ன தரிசனங்கள் இன்னும் நிறைவேறிக்கண்டி கிடக்கு. ஏன் நிறைவேறல்ல? ஏன்னா நீ போராடல்ல. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, தீமோத்தேயுவே, உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்படி நீ போராடணும். உனக்குண்டான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி நீ போராடணும். சொப்பனத்திலேயாவது ஆண்டவர் சொன்னது, வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும் ஆண்டவர் சொன்னது, யாரோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் ஆண்டவர் சொன்னது, யாரோ தலையில கை வச்சு சொன்னது, கர்த்தர் நேரடியாக சொன்னது, இதெல்லாம் தெய்வ திட்டம் இல்லையா? இதெல்லாம் நிறைவேற வேண்டியது இல்லையா? இதெல்லாம் கர்த்தருடைய விருப்பம் இல்லையா? அதுல ஒண்ணு கூட நிறைவேறி காணல. ஏன் நிறைவேறி காணல? நீ மௌனமா, கவனக்குறைவா, அது நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு இருந்தா நிறைவேறாது. ஏன்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் உண்டு, அதற்கு ஏகப்பட்ட தடை கற்கள் உண்டு. பலவீனத்தின் ஆவிகள் அதை தடுக்கும், சத்துருடைய வல்லமைகள் அதை தாமதப்படுத்தும். நீ அதனால என்ன பண்ணணும்? தடைகள் உடைக்கும்படி, தடை இடையில நிற்கிற அந்தகார வல்லமைகள் மேற்கொள்ளப்படும்படி, உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நீ போராடணும். அதனால எனக்கு போராட விருப்பம் இல்லை, நான் பட்டும் படாம உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வேன் அப்படிங்கிற சாத்தியமே இல்லை. தீங்கு நாட்கள் வருது. 3 நாளா நான் இந்த கூடாரத்துல நின்று சொல்லிட்டு நிக்கிறேன், தீங்கு நாட்கள் வருது. தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய போராட்டத்துக்கு தயாராகணும். எப்படியாவது குடும்பத்தை அவமானப்படுத்த முடியுமான்னு சத்துரு திட்டம் போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். தேசத்துல உன் குடும்பத்தை வெட்கப்படுத்தும்படி சத்துரு வழி தேடிட்டு இருக்கிறான். உன் குமாரர் குமாரத்திகளை கேவலப்படுத்தி அதன் நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்கக்கேடா மாற்றி நீ தலை குனிய வேண்டிய வழியை சத்துரு உண்டாக்க பார்க்கிறான். நீ குமாரர் குமாரத்திகளுக்காய் போராடு. எத்தனை பேருக்கு நான் பேசுற வசனம் புரியுது? எல்லாருக்கும் புரியுது இல்லையா? நான் 3 காரியத்தோட முடிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை கூட சொல்றேன். ஏன் ஆண்டவர் பிரச்சனையை அனுமதிக்கிறார்? 3 காரணங்களுக்காக. 1, என்னை புடமிடும்படி. 2, என்னை தேசத்துல உயர்த்தும்படி. 3, என் மதிப்பை கூட்டும்படி. சத்துரு யாரையெல்லாம் எனக்கு விரோதமா பயன்படுத்துவான்? யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர்களை பயன்படுத்தினான். தாவீதுக்கு விரோதமாய் பெற்றோரே பயன்படுத்தினாய். நமக்கு விரோதமாய் நம்மளே பயன்படுத்துவான். எதிராளிகளை ஏவி விடுவாய். சாத்தானே நேரே வருவான். அடுத்து நாம பார்த்தது, எனக்கு போராடக்க விருப்பம் இல்லை, எனக்கு அப்படி வந்து ஓரமா உட்காரணும், ஜபிக்கணும், வசனம் கேட்கணும், வீட்டுக்கு போகணும், எனக்கு இந்த ஆவிக்குரிய ஆழமான வாழ்வு அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அப்படி பட்டும் படாம வந்துட்டு போய் நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது 3 காரியங்கள் நான் சொன்னேன். 1, உலகத்தில் யார்கிட்டையும் இல்லாத நற்பொருளை கர்த்தர் உங்களை நம்பி உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்குள்ள இருக்குன்னு திருடனாகிய சாத்தா அறிஞ்சிட்டாய். அதனால எப்படியாவது திருட பார்ப்பாய். அது திருட்டு போகாதபடி நீ போராடணும். உங்களுக்கு இருக்கு இல்லையா விசுவாசம்? உங்களுக்கு இருக்கு இல்லையா ஜப ஆவி? உங்களுக்கு இருக்கு இல்லையா அபிஷேகம்? உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த ஆவிக்குரிய ஆழமான வாஞ்சை? கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஆசை. அது ஒரு நற்பொருள். அது உங்களுக்குள்ள இருக்கிறத சாத்தா
நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில காட்டுற வேகத்தை வச்சு அது உங்களுக்குள்ள இருக்குன்னு அவன் புரிஞ்சுட்டான். அவன் இனி அதை எப்படியாவது உங்க உள்ள இருந்து எடுக்க பார்ப்பான். அதை காத்து கொள்ளும்படி போராடணும். ஏன்னா உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் தந்தது. 2, நான் ஏன் போராடணும்? உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்க வீடு, உங்க வீட்டில் உள்ள மனிதர்கள், உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க சகோதரர், அவர்களை நினைத்து யுத்தம் பண்ணுங்கள். உன்னதவும் மகத்துவம் பயங்கரமான தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள். 3வது, நான் ஏன் போராடணும்? உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். உபவாசம் பண்ணி வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் இப்படி செய்வேன்னு. அது நடக்காதபடி தடைபட்டு கிடக்கு இல்லையா, அது நிறைவேறும்படி போராடும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? முழங்கால நிற்க முடிஞ்சவங்க எல்லாரும் இல்லை, முழங்கால நிற்க முடிஞ்சவங்க, பலவீனர்கள் முழங்கால நிற்க வேண்டாம். வயதானவர்களும் நான் வற்புறுத்தல்ல, முழங்கால நிற்க முடிஞ்சவங்க முழங்கால நில்லுங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அப்போஸ்தல சபையில அக்கினி எரியும்படி ஆண்டவர் விரும்புறாரு. கர்த்தரத உங்க மேல அளவில்லாம போட விரும்புறாரு. கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் கண்ண மூடி வாயை திறந்து உத்தமமா தெய்வத்தை பார்த்து ஜெபிங்க. கண்ணீர் விட்டு ஜெபிங்க, அழுது ஜெபிங்க. நான் பேசுனதெல்லாம் சத்திய வசனம், உங்களுக்கு தெரியலையா? அப்பான்னு கூப்பிடுங்க. அன்னைக்கு படகுல இருந்த சீசர்கள் கூப்பிட்டாங்க இல்லையா, நாங்கள் அழிந்து போகிறோம், நீர் மனதில் வைக்கிறது இல்லையா? இயேசு எழும்பினார் இல்லையா, காற்றையும் கடலை அதட்டினார் இல்லையா? இப்போ மோதிக்கொண்டிருக்கிற அந்த அலையை கர்த்தர் அடக்க போறாரு. கூப்பிடுங்க, வாயத்தரைங்க. யாரு உதாசீனமா இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு உதாசீனமா இருக்கக்கூடாது. சத்தத்தை கொஞ்சம் உயர்த்துங்க, சத்தத்தை கொஞ்சம் உயர்த்துங்க, சத்தத்தை கொஞ்சம் உயர்த்துங்க. அப்பா, அழுது கதறுங்க. என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? கூப்பிடு சிஸ்டர், ஐயா கூப்பிடுங்க, தங்கச்சி கூப்பிடு, தம்பி கூப்பிடு. எவ்வளோ வாயை திறக்க முடியுமோ அவ்வளோ வாயை திறங்க. ஏன்னா இயேசு இந்த வழியே போகிறார். இப்பொழுது இயேசு இந்த வழியே போகிறார். இயேசு இந்த வழியே போறாரு. நீங்க வந்தது போல போவது அவர் விரும்பல, உங்களை புதிய சிருஷ்டியாய் அனுப்ப விரும்புகிறார். களிம்புகள் அகற்றப்படுகிறது. ஒரு கை இப்போ உங்களை தொடுது. சில ஆண்டுகளாய் நீ போராடி கொண்டிருக்கிற அந்த களிம்பை கர்த்தர் பக்குவமாக அகற்றாரு, பக்குவமாக அகற்றாரு, பக்குவமாக அகற்றாரு. ஒரு அசாதாரணமான தெய்வத்தினுடைய வல்லமை இந்த சபைக்குள்ள இப்போ பற்றி பிடிப்பதாக.
உடரபல பல 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 வரிபல பல பலப கபர பலப கந்தல் கபர பலப சத்தர பலபா. சத்தத்தை உயர்த்துங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறணும் இல்லையா? கர்த்தரும் பிள்ளைய பற்றி சொன்னது நடக்கணும் இல்லையா? நீ போராடு. ஊடபரந்தல வைடமரந்தல் பிரௌடபத்துரபலபரபலப கந்தல் கபரபலபரபலபா. ரேலாந்தரி கத்தர கண்ணி தரிக்குது, கண்ணி தரிக்குது. சத்துரு ரகசியமாய் வச்ச கண்ணிகள் உடையுது. உன் பிள்ளைய சிக்க வைக்கும்படி சத்துரு போட்ட திட்டம் உடைகிறது. உன் குடும்பத்தை அவமானப்படுத்தும்படி சத்துரு போட்ட திட்டம் உடையுது. கண்ணை மூடி கை தட்டி பெற்றதோ ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், பலத்த அபிஷேகம். பலபரபலப கபரபலப கந்தரபலபா ரியந்தரபலப சத்தரபலபா. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. 2 நிமிஷம் கூட ஜெபிங்க. இது போராடுகிற காலம். இது சோம்பேறியா இருக்கிற காலம் அல்ல. இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. இது உதாசீனமா இருக்கிற காலம் அல்ல. இது போர்க்காலம். தீங்கு நாட்கள், தீங்கு நாட்கள். அரண்களை பலப்படுத்து, வஸ்திரத்தை கட்டிக்கொள். எதிராளி வருகிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான். உன் அரணை காத்துக்கொள். உடபதன கடகதன கமல்கதன பிரௌடபதன அந்தல் கமன அத்தூரபதர பலப சந்தர பலபா. சிலர் மேல அக்னி பலமாய் விழுகிறது நான் பார்க்கிறேன். சிலர் மேல பலத்த அபிஷேகம் இறங்குது, சிலர் மேல பலத்த அக்னி இறங்குது. ஒரு திட்டத்தோட கர்த்தர் உங்களை நிரப்புறாரு. கர்த்தர் இனி உன்னை கைவிடுவது இல்லை. உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் பேசுனது நடக்க போகுது. உங்க வீட்டை பார்த்து கர்த்தர் சொன்னது நடக்க போகுது.